ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிரியங்கா லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாஸ்தா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா ஆனியன், டொமேட்டோ, பட்டாணி, கேரட் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கிக்கின்னு அது கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கலரிட்டே இருக்கும், எல்லாம் அடி பிடிச்சிடும். தேவையான சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, கேரட், பட்டாணி எல்லாம் அது போட்டு நல்லா கலரிக்கலாம். ஆக்சுவலாக இதில் நம்ம கேப்சிகம் போட நல்லா இருந்திருக்கோம், ஆனால் கேப்சிகம் போடல. ஸோ இப்போத்துக்கு நம்ம கேரட், பட்டாணி மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேகட்டும். ஸோ வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வேந்துட்டு இருக்குது, போதும். நம்ம குக்கர் விசில் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இல்லை மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் இப்போ நம்ம என்ன மசாலா யூஸ் பண்ணுறோன்னா 1 to 3 மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 to 3 மசாலா என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா மேகிக்கு யூஸ் பண்ணலாம், மெக்ரோனிக்கு யூஸ் பண்ணலாம், நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சூப்பராக எம்மியாக இருக்கும் இந்த மசாலா, யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ மந்த்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க போதும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் கிளறி விட்ட பிறகு நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம 3 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ 3 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அது நல்லா கொதிச்சிச்சு. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் பாஸ்தா போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாஸ்தா நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நல்லா கலரி விடலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா 3 விசில் வந்துச்சுன்னா நல்லா பாயில் ஆகும். ஆல்ரெடி 1 விசில் வந்துச்சு, இன்னும் 2 விசில் பெண்டிங் இருக்குது. அந்த 2 விசில் வரதுக்கு முன்னாடி நம்ம எக் பூஜ் ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக் வந்துட்டு மேண்டேட்ரி ஒன்றும் இல்லை, ஆப்ஷனபிள் தான். ஸோ வேணும்னா எக் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. எக் போட்டாச்சு. அதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இது என்னத்துக்காக எக் போடுறோன்னாக்கா, இது எங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்கும்னு சொல்கிறதுக்காக தான் எக் யூஸ் பண்ணுறோம், எல்லாம் போட்டிருக்க மாட்டோம். இப்போ பாஸ்தா நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு அது மேலே ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கினேன். கொஞ்சம் கொத்தமல்லி நிறைய போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ப்ளேட்டில் சர்வ் பண்ணாயிடுச்சு. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட்டு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு அவங்கள்ட்ட ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரணுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ